நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மழை வெள்ளத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தூத்துக்குடியில அடிச்ச பயங்கரமான மழையினால எல்லா இடத்துலயும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு, குறிப்பா ஸ்ரீவைகுண்டம் பகுதியில பெரிய அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆற்று கரையோரங்கள்ல இருக்கிற அந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மழை இப்ப சற்று சற்று குறைஞ்சு போய்கிட்டே இருக்குது. அந்த இருந்தாலும் வெள்ளப்பெருக்கு இன்னுமே ரொம்ப ஒரு அபாயகரமான சூழல்ல தான் ஸ்ரீவைகுண்டம் இருக்குது. ஸ்ரீவைகுண்டம் மொத்த இதுலயும் தீவு போல பாதிக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற ரயில் நிலையத்துல தவிச்சுக்கிட்டு இருக்கிற பயணிகள், இப்படி ஏராளமான இடத்துல மக்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு மக்கள் இடர்பாடுகளுக்குள்ள இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயத்துல நம்ம ஸ்ரீவைகுண்டம் பாதிக்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடி முழுவதும் பரவலாக மழை பெய்யப்பட்டாலும் ஸ்ரீவைகுண்டம் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால மொத்த நகர்வுகளுமே ஸ்ரீவைகுண்டத்தை நோக்கி இருக்கு. அந்த அளவுக்கு பாதிப்பான ஒரு பகுதியா ஸ்ரீவைகுண்டம் இருக்கிறதுனால எல்லா அரசு அதிகாரிகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்காங்க. அரசு ஊழியர்கள், அப்புறம் அமைச்சர்கள், இப்படி எல்லாருமே இந்த தூத்துக்குடி முழுவதும் இந்த பேரிடர் கால பணிகளை மேற்கொண்டுகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இவ்வளவு பெரிய மழை இவ்வளவு சீக்கிரமா ஒரு நகரத்துல பெஞ்சிருக்குன்னா அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் தான். ஒரே நாள்ல இவ்வளவு மழை பெஞ்சிருக்கிறது உண்மையிலேயே மக்களை மேலும் துன்பத்துக்கு ஆளாக்கி இருக்கு இந்த பெருமழை. இந்த பெருமழையிலிருந்து சீக்கிரம் மக்கள் வெளியே வரணும். அரசாங்கம், மாவட்ட நிர்வாகம் அறிவிச்சிருக்கிற அத்தனை அறிவுரைகளையும் கேட்டு பாதுகாப்பான இடங்கள்ல, மேடான பகுதிகளில் நம்ம இருந்தா தான் இந்த வெள்ளத்திலிருந்து, பெருவெள்ளத்திலிருந்து, காட்டாற்று வெள்ளத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கப்படியாக மேலும் இந்த மாவட்ட நிர்வாகம் நாளை உள்ளூர் விடுமுறை வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க. எந்த விதத்திலையும் அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. இப்படி பல விதங்கள்ல அரசாங்கம் மக்கள் மீது கவனம் செலுத்தி நிறைய விஷயங்களை முன்னெடுத்து மீட்பு பணிகளை ரொம்ப துரிதப்படுத்திருக்காங்க, முடுக்கி விட்டுருக்காங்க தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல இன்னமும் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு சில எந்தவித அடிப்படை தேவைகளும் போக முடியாத இடங்களும் நிறைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதனால இன்னமும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க தன்னார்வலர்கள், பொதுமக்கள், சமூக சேவை மக்கள், இப்படி எல்லாருமே இந்த பகுதியில கொண்டு போய் உணவு, மற்றபடி அடிப்படை தேவைகளான தண்ணீர் பாட்டல், மருந்து, உணவு இதுகளை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு எல்லாருமே முயற்சி எடுத்துக்காங்க, சிரத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே கொண்டு போய் இந்த தூத்துக்குடியில பாதிக்கப்பட்ட மீனவ மக்களுக்கும், தூத்துக்குடியில பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த தூத்துக்குடி பெருவெள்ளம், பெரும் மழை ஒரு மிகப்பெரிய சோகத்தை உண்டாக்கி இருக்கு. இந்த சூழ்நிலையில நம்ம தமிழக அரசு அறிவிச்சு அத்தனை அரசு உயர் அதிகாரிகளும் அமைச்சர்களையும் தூத்துக்குடியோட மைய பகுதியில போய் தூத்துக்குடியோட எல்லா அந்த சேதங்களையும் பார்வையிடணும். உடனடியாக மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளையும் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கனால எல்லாருமே தூத்துக்குடியை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. நிறைய தூத்துக்குடியில இருக்கிற மக்கள் கவலைப்பட வேண்டிய இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அத்தனை வேலைகளுமே ரொம்ப சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால ராணுவம் சரி, அரசு அலுவலகம், அரசு ஊழியர்களும் சரி, காவல்துறையும் சரி, நிவாரண பணிகளை ரொம்ப வேகமா முடுக்கி விட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த தூத்துக்குடி மலையில பாதிக்கப்பட்ட ஸ்ரீவைகுண்டம் பகுதி, அந்த ரயில் நிலையம் ரொம்ப நெருங்க முடியாத அளவுக்கு காட்டாற்று வெள்ளத்து போல. ஏன்னா அந்த ரயில் இன்னும் கொஞ்ச தூரம் நகர் இருந்தா கூட அந்த பெரிய பாதிப்பு வந்திருக்குமா. ஏன்னா ரயில் பாலங்கள் தண்ணீர்ல அடிச்சு செல்லப்பட்டனால ஒரு பெரிய விபத்துல காப்பாற்றப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த ஸ்ரீவைகுண்டத்துல நிக்கிற அந்த ரயில்ல எத்தனையோ பயணிகள் உணவு இல்லாம அடிப்படை வசதிகள் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலும் அவங்கள நெருங்குறதுக்காக அத்தனை வேலைகளையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க, முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அரசு அதிகாரிகள். சீக்கிரம் அந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் இருக்கிற அத்தனை பயிலையும் காப்பாற்றி பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போறதுக்கான முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த மழை பாதிப்புகளை அரசு கவனிச்சுக்கிட்டே இருக்குது.